அண்மைச் செய்தி. தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல என திமுக பொருளாளர் TR பாலு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. திமுகவின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்டு 5 இடங்களை வென்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களது ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இதனை சாடி திமுகவுடைய பொருளாளர் TR பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு சில காலம் மறைத்திருக்கக்கூடிய அவருடைய குணத்தை வெளிக்காட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான சூழல் நெருக்கடி ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் உற்ற தோழமையாக திமுக கட்சி இருந்தது என்பதை அவர் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் சோனியா காந்தி, அதே போன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருடன் சிறந்த நட்புணர்வை திமுக பெற்றிருந்ததாகவும், ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசியலேயே தான் சகோதரர் என்று அழைப்பது தலைவர் ஸ்டாலினை தான் என்றெல்லாம் சொல்லி வந்தார். இன்றைய தினம் அவை முறிந்துவிட்டதாக காங்கிரஸ் கூறியிருப்பதை செய்திகள் பார்த்தபோது ஏனோ திகைப்பு ஏற்படவில்லை என்று TR பாலு குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரும்பான்மை இடங்களை பெற்று தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சி தொண்டர்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பணயம் வைத்து கையமையுடன் மாற்று அணிக்கு சென்றுள்ளார்கள். ஏதோ பெரிய அரசியல் ராஜதந்திர முடிவை எடுத்தது போலவும் அதற்கு கொள்கை மூலம் பூசி நியாயப்படுத்தவும் காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது என்ற கடுமையான கண்டனத்தையும் குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் கட்சி மீது திமுக பொருளாளர் TR பாலு முன்வைத்திருக்கிறார். மேலும் சந்தர்ப்பவாதத்துக்கு கொள்கை முகமூடி போடும் முயற்சி பல்லிழிக்கிறது என்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய TR பாலு திமுக கழகம் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு இது பச்சை துரோகம் செய்திருக்கிறது காங்கிரஸ் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய பாஜக பல மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் செய்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சி யாரை வேண்டுமானாலும் ஆதரிக்கட்டும், அது அவர்கள் விருப்புரிமை. ஆனால் யாருக்கு ஆதரவளித்தாலும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருப்பதே அரசியல் அறமாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, ஆனால் அவை நிரந்தரமும் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும், காலம் பதில் சொல்லும் என்று தனது காங்கிரசுக்கு எதிரான அறிக்கையை TR பாலு எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.